இந்தியாவின் பிரம்மாண்ட வாகன கண்காட்சி டெல்லியில் தொடங்கியுள்ளது. வாகன துறையில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற இந்த கண்காட்சி பற்றி இப்பொழுது பார்க்கலாம். வண்ணமயமான விதவிதமான வடிவமைப்புடன் கார்கள், நாடெங்கிலும் இருந்து குவியும் வாகன ஆர்வலர்கள் என டெல்லியில் களை கட்ட தொடங்கியுள்ளது 12வது சர்வதேச வாகன கண்காட்சி. டெல்லியை அடுத்த நொய்டாவில் நடக்கும் இக்கண்காட்சியில் 70க்கும் அதிகமான புதிய வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. மலிவு விலை வாகனங்களில் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்கள் வரை பலவிதமான வாகனங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. ஏராளமான வாகனங்கள் சந்தையில் குவிந்து வரும் நிலையில் எதை தேர்வு செய்வது என்று முடிவெடுக்க இதுபோன்ற கண்காட்சிகள் உதவுகின்றன. Market is becoming much more competitive in India. So as a result, there are a lot of, even though a lot of people had the impression that the auto industry was quite saturated, there are a lot of new things coming, several exciting new designs, a lot of focus now on electric cars, hybrid cars and so on, because fuel efficiency is becoming very important. ரத்தன் டாடா, சைரஸ் மிஸ்ட்ரி ஆகிய தொழில் உலக பிரபலங்களும் பிரியங்கா சோப்ரா போன்ற திரையுலக பிரபலங்களும் கண்காட்சியை பார்வையிட்டனர். ஹூண்டாய் நிறுவனம் சாண்டா ஃபே புதிய காரை அறிமுகப்படுத்தியது. மாருதி நிறுவனம் சியாஸ் மற்றும் SX4 கிராஸ் ஓவர் ஆகிய இரு கார்களின் மாதிரி வடிவங்களை அறிமுகப்படுத்தியது. சில லட்சம் ரூபாய்களில் மட்டுமல்ல, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்களுக்கும் இந்தியாவில் வரவேற்பு உள்ளது. சச்சின் டெண்டுல்கர் BMW-வின் 4 புதிய கார்களை அறிமுகப்படுத்தினார். Jaguar feels very alive at the moment. It's the fastest growing brand in Germany, in the USA, and here in India. And the sales are increasing in every other region in the world. டெல்லியில் ஆண்டுதோறும் நடக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய வாகன கண்காட்சி இந்த ஆண்டு பலத்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மந்தமாக உள்ள இந்திய வாகனத்துறை வேகம் பெற இக்கண்காட்சி உதவும் என்று இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூறுகின்றனர். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கும் காரணிகளில் ஒன்றாக வாகன விற்பனை கருதப்படும் நிலையில் அத்துறை வேகம் பெறுவது வரவேற்கத்தக்கதே. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.